இன்னைக்கு திமுகவுடைய போராட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கல, பல இடங்களில் கைது செய்யப்பட்டாங்க. அதை பத்தி ஒரு அமைச்சர் போதைப் பொருளை சாப்பிட்டார் என்று பத்திரிகையில் தான் செய்தி பார்த்தேன். அது எல்லா பத்திரிகையும் வந்திருக்கிறது. அவர் அதுக்கு எடுத்த டிஃபென்ஸ் சரியாக இல்லை. எனவே அவரை நீக்க வேண்டும் என்று மாணவர்கள் கொதித்து வந்திருக்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளே மாணவர்கள் தான் முன்னெடுப்பார்கள். அதை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு செய்திருக்கிறார்கள். கைது செய்வது என்று எங்களுக்கு புதுமை அல்ல. அமைச்சர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததுங்களா சார்? இந்த விவகாரத்தில் அவர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா ஒரே ஒரு விளக்கம் கொடுத்தது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இருந்தது இல்லைன்னு இப்போ நீங்களே தான் ஒத்துக்கிறீங்க. நானும் ஒத்துக்கிறேன். பத்திரிகைகளே ஒத்துக்காது. எந்த பத்திரிகை ஒத்துக்காது. அவர் விளக்கம் எடுத்துக்காது. முதலமைச்சர் எதுவுமே பதில் சொல்லாமே இருக்காரு. இந்த விவகாரத்தில் ஒரு அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறாரு. நான் சொல்லிட்டேன் இல்லை, சொல்லுங்கள். இன்னைக்கு திமுகவுடைய போராட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கல, பல இடங்களில் கைது செய்யப்பட்டாங்க. அதை பத்தி ஒரு அமைச்சர் போதைப் பொருளை சாப்பிட்டார் என்று பத்திரிகையில் தான் செய்தி பார்த்தேன். அது எல்லா பத்திரிகையும் வந்திருக்கிறது. அவர் அதுக்கு எடுத்த டிஃபென்ஸ் சரியாக இல்லை. எனவே அவரை நீக்க வேண்டும் என்று மாணவர்கள் கொதித்து வந்திருக்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளே மாணவர்கள் தான் முன்னெடுப்பார்கள். அதை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு செய்திருக்கிறார்கள். கைது செய்வது என்று எங்களுக்கு புதுமை அல்ல. அமைச்சர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததுங்களா சார்? இந்த விவகாரத்தில் அவர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா ஒரே ஒரு விளக்கம் கொடுத்தது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இருந்தது இல்லைன்னு இப்போ நீங்களே தான் ஒத்துக்கிறீங்க. நானும் ஒத்துக்கிறேன். பத்திரிகைகளே ஒத்துக்காது. எந்த பத்திரிகை ஒத்துக்காது. அவர் விளக்கம் எடுத்துக்காது. முதலமைச்சர் எதுவுமே பதில் சொல்லாமே இருக்காரு. இந்த விவகாரத்தில் ஒரு அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறாரு. நான் சொல்லிட்டேன் இல்லை, சொல்லுங்கள். இன்னைக்கு திமுகவுடைய போராட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கல, பல இடங்களில் கைது செய்யப்பட்டாங்க. அதை பத்தி ஒரு அமைச்சர் போதைப் பொருளை சாப்பிட்டார் என்று பத்திரிகையில் தான் செய்தி பார்த்தேன். அது எல்லா பத்திரிகையும் வந்திருக்கிறது. அவர் அதுக்கு எடுத்த டிஃபென்ஸ் சரியாக இல்லை. எனவே அவரை நீக்க வேண்டும் என்று மாணவர்கள் கொதித்து வந்திருக்கிறார்கள். பொதுவாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளே மாணவர்கள் தான் முன்னெடுப்பார்கள். அதை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு செய்திருக்கிறார்கள். கைது செய்வது என்று எங்களுக்கு புதுமை அல்ல. அமைச்சர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததுங்களா சார்? இந்த விவகாரத்தில் அவர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா ஒரே ஒரு விளக்கம் கொடுத்தது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இருந்தது இல்லைன்னு இப்போ நீங்களே தான் ஒத்துக்கிறீங்க. நானும் ஒத்துக்கிறேன். பத்திரிகைகளே ஒத்துக்காது. எந்த பத்திரிகை ஒத்துக்காது. அவர் விளக்கம் எடுத்துக்காது. முதலமைச்சர் எதுவுமே பதில் சொல்லாமே இருக்காரு. இந்த விவகாரத்தில் ஒரு அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கிறாரு. நான் சொல்லிட்டேன் இல்லை, சொல்லுங்கள்.